தாய்லாந்தோட டே 1 என்ன பண்ணோங்கிறத சொல்கிறேன். ஸோ தாய்லாந்தில் ஃபர்ஸ்ட் டே வந்து நாங்கள் சி ஆக்டிவிட்டி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ சி ஆக்டிவிட்டிக்காக போகிறதுக்கு மார்னிங்கே கிளம்பி நாங்கள் வந்து க்ரூஸ் கிளம்புற இடத்துக்கு போயிட்டோம். எப்போவும் ஸ்பீட் போட்டில் போவோம், பட் திஸ் டைம் ஓகே பேபிலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக போகலாம் அப்படின்னு சொல்லி க்ரூஸ் மாதிரி புக் பண்ணியிருந்தோம். ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு. அண்ட் என்னென்னா நாங்கள் வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணோம் ட்ரிப்பை. போயிட்டே இருக்கும்போது நிறையா வியூஸ் வந்து விண்டோ வழியாக பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தோம். பிகாஸ் வெயில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மெயின் வியூலாம் வரும்போது நாங்கள் வெளியே போய் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுலாம் வந்தோம். ஸோ ஃபைனலாக நாங்கள் பிபிக்குள்ளே இறங்கிட்டோம். பிபி ஐலாண்டில் இறங்கி இன்னொரு சி ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்காக போட் மாடுறதுக்கு போயிட்டுருக்குது. ஆக்சுவலி தாய்லாந்து டே 1 பார்த்திங்கன்னா நாங்கள் சி ஆக்டிவிட்டி 2 கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து ஸ்நார்க்லிங், அனதர் ஒன் இஸ் மங்கி பே வியூ. ஸோ மங்கி பே வியூ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்றைக்கி வந்து வேவ்ஸ் அதிகமாக இருந்ததுனால ஷோர்லாம் அவ்வளோ ஓப்பனில் இல்லை, எல்லாமே வாட்டரெல்லாம் கவர் ஆகிருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா ஜஸ்ட்டு கடலில் ஆட்டை மட்டும் போடலாம் அப்படின்னு சொல்லி போனோம். அதுவுமே ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே வேவ்ஸ் வந்து இன்னும் ஹையராக ஆரம்பிச்சதுனால போட்டில் ஏற சொல்லிட்டாங்க. ஸோ அகெயின் ரிட்டர்ன் அதே போட்டில் ஏறி நாங்கள் பிபி ஐலாண்ட் வந்தோம். அங்கே வந்து லஞ்ச் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிபி ஐலாண்ட் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேராக நாங்கள் க்ரூஸ்க்கு போயிட்டோம். போனதுக்கப்புறம் நான் தூங்கிட்டேன். என் ஹஸ்பண்டும் என்னோடய பேபியும் நிறைய விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா ரூம்க்கு வந்து கேபில் ரிட்டர்ன் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல் போய் நல்லா ஆடிட்டு பயங்கர டயர்டு இருந்தாலும் பசங்களை டயர்ட் ஆகலை. ஸோ அதனால் அவங்க கொஞ்சம் நல்லா டயர்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே ஸ்விம்மிங் பூல் போய் நல்லா ஆட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம். பிகாஸ் நெக்ஸ்ட் டே எங்களுக்கு ரொம்ப ஏர்லியாக எந்திரிக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால் சீக்கிரமாகவே முடிச்சுட்டு போய் படுத்தாச்சு. ஸோ இப்படி தான் எங்களோட தாய்லாந்து டே 1 போச்சு. இனிமேல் கொஞ்சம் நான் ரெகுலராக வீடியோ போட பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.